வரைக்கும் எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தலை. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு பொறாமையினால் திட்டமிட்ட போடப்பட்ட வழக்காகவே நாங்களும் எங்களுடைய அந்த சந்தேகம் உச்சிதமாகுது. இது சம்பந்தமாக இந்த வழக்கை பரிசீலனை செய்யணும், இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கடந்த 21ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதாக 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். அதை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவருடைய போதவருடைய ஆதரவாளர்கள், திருச்சபை மக்கள், அதே போல் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராக வந்தோம். ஏற்கனவே 300 பேருக்கு மேலே வந்திருக்கிறோம். ஆனால் நேற்று இரவு காவல்துறை கூப்பிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் பெயில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கி மாலை வரைக்கும் நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். இவங்க தொடர்ந்து மீண்டும் அவருடைய காவல் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னா, அதிகரிப்பாங்கன்னா மாவட்டம் தழிய போராட்டத்தை வச்சிருக்கிற கோரிக்கை வைத்து நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் தெரிவிச்சுக்கோம். அதாவது இப்போ யூடியூப் சேனல் நிறைய பேர் நடத்துகிறாங்க. அதில் ஒரு சில நபர்கள் பொய்யா பேர் கூட சொல்கிறாங்க. அந்த சேனல்லேருந்து எங்களை இந்த சேனல் நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் எப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, ஒரு உலகத்தை சமூக விரோதிக்கு ஏன் பண்ணுறீங்கன்னு அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு அது நீங்கள் பண்ணுற நியாயமா, அவன் பண்ணுறது துரோகம் இல்லையா அப்படின்னு பேசி ஆர்ஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. அப்போ நாங்கள் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம் நினைக்கிறீங்களான்னு கேட்டால் ஆர்ப்பாட்டம் நடத்தினே நடக்கிறது வேறு அப்படின்னு கொலை மிரட்டல் விடுறாங்க. சம்மந்தப்பட்ட சில எங்கள் பொறுப்பாளருக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக யார் பேரெல்லாம் போட்டிருக்கிறோமோ நோட்டீஸில் அவங்கள அந்த ஃபோன் நம்பரை கூப்பிட்டு மிரட்டல் செய்து தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த ஏற்கனவே அந்த சபையினுடைய அசிஸ்டன்ட் இருந்தார், அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார், எட்வின் ரோஸ் அப்படிங்கிறவர் தான் அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவர் மூலியமாக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னொரு அவர் கேட்டு தான் பண்ணுறீங்களா, இப்போ ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர் நீ பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு நாங்கள் ஒரு நல்ல மனத்தோடு தான் செய்கிறோம். ஏன்னா ஏன் அப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அடிப்படை உரிமையான பேச்சுரிமை, எழுத்துரிமை, குடியுரிமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமே எங்கள்கிட்ட பறி போயிட்டு இருக்குது. முன்ன கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கிராமங்களில் அறிவிச்சிட்டு இருந்தோம், ஆனால் இதை அறிவிக்க முடியல. இன்றைக்கி தொடர்ந்து கிறிஸ்துவ நிகழ்ச்சி நடத்த முடியல, பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியல. ஒரு 3 சென்ட் நிலத்தில் நாங்கள் ஜப வீடுகளை கட்டி எங்களால் நடத்த முடியல. அந்த பிரச்சனை இருக்குது. ரோட்டில் ஒரு கிறிஸ்துவ வண்டி வசனம் பைபிளுடைய வாட்ஸ்அப் போட்டு போனால் கூட அந்த வண்டியை கல்லெடுத்து அடிக்கிறாங்க. பல மாவட்டங்கள் நடக்குது. திருச்சபை நடக்கும் போதே உள்ளே போய் கொடுமையான தாக்குதலாக நடத்துகிறாங்க. ஒரு முறை இதை பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது பார்க்கும்போது இப்படி வழக்குன்னா உடனே போய் வழக்கு கிறிஸ்துவ பாதிரி மேலே போட்டுறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே புகார் அந்த காவல் நிலையத்துக்கு போயிருக்கு. அப்போது நல்ல எண்ணத்தோடு பண்ணுற காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், அப்போவே போஸ்கோவில் கவனமாக எடுத்துருக்கணுங்களே. டைவர்ஸ் கேஸ் பிறகு எடுக்கணும்னு என்ன காரணம் இல்லை, ஆதியத்தில் இல்லைங்க, நான் அதை பதிவு பண்ணல, ரெக்கார்ட் பண்ணல. இப்போ கூட 10 பேர் இருக்கிறாங்க, காரியம் இருக்குது. ஒரு வேளை நம்ம தலைமுறை ஆன்டிசூட் பெயில் வாங்கலான்னு கூட முடிவு பண்ணுறது தானே. இது எல்லா வழக்கிலையும் நடக்கிற சம்பவம் தானே. ஜான் ஜெபராஜ் மாத்திரம் இது பண்ணலையே. அவர் குழு இருந்திருக்கிறாங்க, அந்த குழு கொடுத்த ஐடியான்னு பேரில் அது போயிருக்கிறாரு. அவர் விட்டுட்டு போயிட்டாங்க, தனியாக சிக்க மாட்டேங்கிறார். அவ்வளோதான் இருக்குதுங்க. தேவைப்படும் போது நம்ம அதை அவரை கேட்டு வாங்கிக்கலாம். அந்த குழுட்டு சொல்லி லீகல் டீம்ட்டு சொல்லி பேசி வாங்கிக்கலாம். நம்ம செய்தியாளரும் இந்த செய்தியில் போட்டிருக்காங்க. அது அடிப்படையில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அது இல்லாமல் ஜான் ஜெபராஜே சொல்லியிருக்காரு, சம்மந்தப்பட்ட நபரே யூடியூப் சேனலில் குரல் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஏற்கனவே எங்களை கூப்பிட்டு போனாங்க, வழக்கு நடந்துச்சு, ஆனால் திருப்பி எங்களை அனுப்பிட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு சமாதானமாக வந்துட்டோம். எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்துது. அன்றைக்கே பண்ணியிருந்தா அது பிரச்சனை இல்லைல்ல. ஜான் ஜெபராஜே சொல்கிறார், சம்மந்தமாக என்ன வழக்கு கொடுத்துருந்தாங்க, இப்போ புகார் கொடுத்துருந்தாங்க. அவங்க இப்போ கொடுத்துருக்க சம்மந்தப்பட்டவங்களே தான், அதே டீம் தான், அதே குரூப் தான். அவருக்கும் கொலை மிரட்டல் விட்டனால தான் ஊரை விட்டு ஓடி இருக்கிறார். நான் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. திரும்ப என்னன்னாலும் பரவாயில்ல வரேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வழக்கு போட்டு அவர்